ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து சின்ன சின்ன எலிஃபென்ட்ஸுக்கு எல்லாம் அங்க வச்சிருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்கல. நீங்க அங்க பார்த்தாலே அங்க எலிஃபென்ட் டிரைவருக்கு என்ன சொல்லுவாங்க, அவர்கிட்ட நீங்க கேட்டா அவர் என்ன சொல்லுவேன்னா, ஒரு எலிஃபென்ட்டுக்கு ஒரு ஆனைக்கு ஒரு செயின் வச்சிருக்கு. அந்த செயினுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு தெரியுமா? நம்ம என்னோட ஷூஸ் பாருங்க, எனக்கு இந்த ஷூஸ் இந்த வயசுல சின்ன வயசுல சின்ன ஷூ, கரெக்ட் இல்லையா? இந்த ஷர்ட் பாருங்க, இந்த வயசுக்கு இந்த ஷர்ட், சின்ன வயசுல சின்ன ஷர்ட். ஆனா எலிஃபென்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஒரு செயின் வச்சிருக்கோம், சின்ன வயசுலும் செயின் செயின், பெரிய வயசுலும் செயின் செயின். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? அந்த சின்ன செயின்ல போட்டு ஒரு எலிஃபென்ட்டை கட்டி வச்சிருந்தா சின்ன வயசுல அது பிரேக் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி ஃபைனலி இங்க ஒரு ஊண்டு வருவேன். அங்க எல்லாம் நல்லா பெயின் எல்லாம் வருவேன். அவர் அந்த அட்டெம்ப்ட் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜெயண்டான எலிஃபென்ட் ஆயதுக்கு அப்புறம் கூட இவரு அந்த செயின் பிரேக் பண்ணதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்காது. ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்தா கூட அந்த செயின் பிரேக் ஆகும். ஆனா எடுக்க மாட்டேன். என்ன ரீசன்? ஆல்ரெடி மைண்டுக்குள்ள ஸ்டோர் ஆயாச்சு, இந்த செயின் பிரேக் பண்ணதுக்கு என்னாலே முடியாது. அந்த மாதிரி நிறைய மக்கள் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணியாலும் என்னோட செயின் பிரேக் ஆகாது. நான் மிடில் கிளாஸ்ல பிறந்தவன், மிடில் கிளாஸ்ல தான் வாழ்வேன், மிடில் கிளாஸ்ல மட்டும் இறந்து போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு வைராகியம் வச்சிருக்கிற மக்கள் இங்க இருக்கா? நான் மிடில் கிளாஸ்ல ரிச் கிளாஸுக்கு போயா என்ன ஆகும்? என்னோட அப்பா மிடில் கிளாஸ், பெரியப்பா மிடில் கிளாஸ், நான் ரிச் கிளாஸுக்கு போயா அது அப்பா பெரியப்பா நம்மளோட பரம்பரைக்கு அது மோசம் பேரு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் யாருக்கு இருக்கா இங்க? சோ இங்க ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் பிளாக். என்ன மைண்ட் பிளாக்? ஸ்ட்ராங் மைண்ட் பிளாக். இப்போ அழகராஜா சார் மேடையில சொன்னியாச்சு, எனக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கா? யாருக்கு தெரியும்? இங்க யாரு ப்ரூஃப் கேட்கறது? இது கிடைச்சா கூட இந்த பிசினஸ் கிடைச்சதுக்கு என்ன கேரண்டி? அவருக்கு சைலண்டா கஞ்சா பிசினஸ் வச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நம்ம மைண்ட்ல வருவேன். என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சு வெளியே போகிறதுக்கு முன்னாடி இந்த அழகராஜ சாரை ஒரு ரூமுக்குள்ள கூட்டியதுக்கு அப்புறம் சொன்னா, அந்த 1 கோடி ரூபாய் கிடைச்சதுக்கு தெளிவான ஒரு ப்ரூஃப் கொடுக்கலனா நீங்களே இங்க இட்டு சுடுவே, வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி கூப்பிட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும், இந்த பிசினஸ்ல தான் அவருக்கு அந்த 1 கோடி ரூபாய் கிடைச்சது. இது யாரோட டியூட்டி? நம்மளோட டியூட்டி. நம்ம கடவுளுக்கு பிரேயர் பண்ணி, கடவுளே என்ன கோடீஸ்வரன் ஆகுங்கோ. கடவுளுக்கு என்ன பண்ண முடியும்? கடவுள் கையில கூகுள் பே இருக்கா? 1 கோடி ரூபாய் നിങ്ങൾക്ക് கொடுத்ததுக்கு பண்ண முடியாது. கடவுள் என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு நீங்க ஏன் நம்பிக்குவே? அங்க ஒரு ஆள் இந்த பிளான் உங்களுக்கு கத்தி கொடுக்குவே. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ண முடியும்? இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கடவுளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், கடவுளே நீங்க என்னதான் பண்ணியது? இல்லையா? என்ன அம்பானி ஃபேமிலி, மித்தல் ஃபேமிலி, மாரன் ஃபேமிலி அங்க போட்டதுக்கு பதிலா நீங்க இந்த திருச்சியில ஒரு கிராமத்தில் என்ன உருவாக்கி யாருடைய தப்பு? அப்ப கடவுள் என்ன சொல்லுவே? 2025 ஏப்ரல் 27th 2:30 PM நான் இந்த ஆடிட்டோரியத்தில் அரும்பியது திருச்சியில். அங்க ஒரு அழகராஜா பெரிய வயசுல சொன்னாச்சு, எனக்கு கிடைச்சு 1 கோடி, எனக்கு கிடைக்கு 1 கோடி, நான் என்ன பண்ணது நீங்களும் பண்ணுங்க. அந்த சொன்ன டைம்ல you are dumb or deaf. என்ன சொல்லுங்க? அப்படியா? கடவுள் கூப்பிட்ட நம்ம என்ன சொல்லுவே பதில்? புரிஞ்சதா பாயிண்ட்? சோ இங்க ஒரு பாயிண்ட் நம்ம மைண்ட்ல என்னது? நான் 20 வருஷம் முன்னாடி திருமணம் பண்ணியாச்சு, ஒரு ஃபேமிலி ஷுரு பண்ணியாச்சு,
இந்த 20 வருஷம் வந்து நான் வந்து மிடில் கிளாஸ்ல வாழ்ந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து 2 மணி 2 hours அட்டெண்ட் பண்ணியா நான் வந்து ரிச் கிளாஸ் ஆயிடுமா? ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் ப்ளோக் நமக்குள்ள இருக்கு. அந்த மாதிரி மைண்ட் ப்ளோக் இருக்கிற மக்கள் எல்லாம் சீதா டைரக்ட் எங்க போனோம்? முதுமலை போனோம். எங்க போனோம்? முதுமலை போனோம். முதுமலை போய் பெரிய எலிஃபண்ட்டுக்கும் சின்ன எலிஃபண்ட்டுக்கும் செயின் போட்டது கண்ணா பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி வரணும். அப்பதான் இந்த மைண்ட் ப்ளோக்கு வெளியே போயிடும். உங்களோட ஏஜ் 20யா 60யா பிரச்சனை கிடையாது. இந்த 2 ஏஜிலும் இங்க கோடீஸ்வரமார் இந்த கம்பெனியில் இருக்கு. நீங்க வந்து ஆனா பெண்ணா பிரச்சனை கிடையாது. 2 கேட்டகரியிலும் இங்க கோடீஸ்வரமார் இருக்கு. நீங்க வந்து 5th ஃபெயிலா PhDயா அதுவும் பிரச்சனை கிடையாது. 2 கேட்டகரியிலும் இங்க கோடீஸ்வரமார் இருக்கு. எல்லா கேட்டகரியிலுமே இங்க கோடீஸ்வரமார் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு இங்க சான்ஸே கிடையாது. அழகராஜா சார், நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணியா 550 ரூபாய் கிடைக்குமா? 500 கிடைக்குமா? ராஜபாண்டியன் ஜி, உங்களுக்கு சீலிங் 2,55,000 2,50,000 எல்லாருக்குமே பிசினஸ் பிளான் சேம். நம்ம கம்பெனில 5 ப்ராடக்ட் இருக்கு. சிவபிரகாஷ், உங்களுக்கு கையில 6 ப்ராடக்ட் இருக்கா? ஒரு 5 ப்ராடக்ட் மட்டும் தான். 5 ப்ராடக்ட் மட்டும் தான். எல்லாருக்குமே சேம். ஒரு பாயிண்ட் தெரியுமா? ஹிலாரி போகிறதுக்கு முன்னாடி எவரெஸ்டுக்கு மேல யாரும் போகல. ஆனா ஹிலாரி போயதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் எவரெஸ்ட் மேல போயிருக்கு. நிறைய மக்கள் போயிருக்கு. 2 கால் இருக்காத ஆளு கூட போயிருக்கு. 2 கால் இருக்காத ஆளு கூட எவரெஸ்ட் மேல ஏறியாச்சு. ஆனா நம்ம ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு 2 பிராവശ്யம் எவரெஸ்ட் மேல போயாச்சு. நமக்கு 2 பிராവശ്யம் எவரெஸ்ட் போனது இது மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கு. நோ சார், இட்ஸ் ஆல் மைண்ட் கேம். அவர் வந்து PhD in psychology. சார், இது வந்து மைண்ட் பவர் சார். சோ என்னோட பாயிண்ட் என்ன, ஹிலாரி போயதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் எவரெஸ்டுக்கு மேல போயாச்சு. ஆனா ஒரு மேஜிக் பாயிண்ட் அதுக்குள்ள இருக்கு. அந்த மேஜிக் பாயிண்ட் தெரியுமா? அந்த ஹிலாரி போய சேம் ரூட்டில் தான் பாக்கி எல்லா மக்களும் போறாங்க. சோ எப்படி இந்த பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் கிடைக்கும்? ஒரு வருஷத்துல கிடைக்கும். ஒரு மாசத்தில் கிடைச்ச ஆளு கூட இந்த கம்பெனியில் இருக்கு. 1 கோடி ரூபாய் ஒரு மாசத்தில் கிடைச்ச ஆளு கூட கம்பெனியில் இருக்கு. எப்படி எனக்கும் கிடைக்கும்? அப்படி கூப்பிட்டா ஒரே ஒரு ஆன்சர். இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் எப்படிதான் இதை அச்சீவ் பண்ணிது அவர்கிட்ட கேட்குங்கோ. அவர் என்ன ரூட்டில் போயுது அந்த ரூட்டில் மட்டும்தான் போனோம். அது மட்டும்தான். அதுக்கு மேலே ஒரு ராக்கெட் சயின்ஸும் இந்த பிசினஸுக்குள்ள இருக்காது. as simple as that. அப்ப நம்ம மைண்ட்ல ஒரு பாயிண்ட் வருது, அந்த அளவுக்கு ஒரு டாலண்ட் எனக்குள்ள இருக்கா? ஒரு செகண்ட். என்னோட லாங்குவேஜ் ஓகேயா? என்னோட தமிழ் ஓகே? நீங்க தமிழ் கம்ஃபர்டபிள் இல்லனா நான் ஜாப்பனீஸ், சைனீஸ், பிரெஞ்சு ட்ரை பண்ணணுமா? ஓகே, thank you. 1 செகண்ட். நீங்கள உருவாக்கியது யாரு? அப்பா, அம்மா. அப்ப நீங்க பின்னாடி எத்தனை ஆள் இருக்கு? 2 பேர். அந்த அப்பா அம்மா உருவாக்கியது யாரு? அவரோட அப்பா மீன்ஸ் உங்களோட பெரியப்பா பெரியம்மா. எவ்வளவு ஆள் இருக்கு? 4 ஆள் இருக்கு. grandfather, 2 grandfathers. அப்பா அம்மா, paternal grandfather, maternal grandfather. 2 grandfathers, 2 grandmothers. அப்போ நீங்களுக்கு 1 ஸ்டெப் பின்னாடி ஒரு அப்பா ஒரு அம்மா. நீ உங்களோட 2 ஸ்டெப் முன்னாடி 2 பெரியப்பா, 2 தாத்தா, 2 பாட்டி. அதுக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி எவ்வளவு பேரு? 8 பேரு. 4 great grandparents, great grandfathers, 4 great
கிராண்ட் மதர்ஸ். 3 ஸ்டெப் பின்னாடி எவ்வளவு பேரு? 8. 4 ஸ்டெப் பின்னாடி 16. 5 ஜெனரேஷன் பின்னாடி 32. 6 ஜெனரேஷன் பின்னாடி 64. 7 ஜெனரேஷன் பின்னாடி 128. 8 ஜெனரேஷன் பின்னாடி 256. 9 ஜெனரேஷன் பின்னாடி 512. 10 generations பின்னாடி 1024. all put together just 10 generations பார்த்தா 2000 மக்கள் சேர்ந்து உருவாக்கியவன் தான் நீங்க. Ten generations मतलब just 250 years உடைய history. just 250 years உங்களுடைய history பார்த்தா 2000 பேர் சேர்ந்து உருவாக்கிய ஒரு யூனிக் பீஸ். அவ்வளோ பெரிய ஒரு ஜெனஸ். நம்ம எம்சி ரோக்கி பாய் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பீஸ் அந்த அளவுக்கு இருக்கணும். பெரிய ஒரு மனுஷன் தான் நீங்க. அந்த நீங்க ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கேட்டா இந்த 2000 பேரு சொல்லுவேன், எதுக்குடா இப்படி சொன்னது? கரெக்ட் இல்லையா? See, please understand the power you hold. The power you hold. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாலும் இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் சிஇஓ வந்து நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிஇஓ வந்து அமெரிக்காவில் இருந்து ஒரு டாக்டர் தான், டாக்டர் பட்மேன் சொல்லுவாங்க. அவருக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவார்ட் தெரியலையா? தாமஸ் ஆல்வா எடிசன் யாரு? பல்பு கண்டுபிடிச்சார். அந்த ஆளோட அவார்டு 4 வாட்டி கிடைச்ச ஆளு. இந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சிஇஓ. நான் வந்து ஒரு ஆக்சிடென்டல் சிஇஓ. சோ அவர் போயதுக்கு ஓகே, நான் என்னோட பாயிண்ட் என்ன சொன்னா, நான் இந்த சிஇஓ போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பீரியடுக்குள்ள எவ்ரி வெனஸ்டே இங்க கமிஷன் போகும். இந்த கம்பெனில மக்களுக்கு கமிஷன் பேங்க்ல வெனஸ்டே தான் போனது. அதுக்கு என்னோட சிக்னேச்சர் போடணும். அப்ப எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்க, அதுக்கு கீழே நான் வந்து சைன் பண்ணுவேன். இது ஒரு நான் வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல கமிஷன் நான் கிளியர் பண்ணியாச்சு. எவ்வளவு அமௌண்ட் மேல? 1000 கோடி. அந்த நோட்டு பந்தி டைம்ல 400 கோடி தமிழ்நாட்டில் சீஸ் பண்ணியாச்சு. 400 கோடி சீஸ் பண்ணதுக்கு 3 ட்ரக், 1000 ரூபி நோட்டு, 500 ரூபி நோட்டு. அதுக்கு எவ்வளவு ட்ரக்? 3 ட்ரக். 3 ட்ரக் அப்படி கால்குலேட் பண்ணியா 1000 crore இந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா அவ்வளோ பெரிய அமௌண்ட் இந்த கையால நானே கிளியர் பண்ணியாச்சு. இனி நான் சொன்ன விஷயம் நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் உங்க ஃபேமிலி, கரெக்ட் இல்லையா? எஸ். என்னோட ஆபீஸ்ல நிறைய வருஷமா வேலை செய்துட்டு இருக்கிற மக்கள் இருக்கு. அவர் வந்து எவ்ரி வெனஸ்டே வந்து பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் லீடர்ஸுக்கு கிளியர் பண்ணிட்டே இருக்கு. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கு, ஐடி டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கு. சில லீடர்ஸுக்கு வந்து வாரத்தில் 1 லட்சம், சிலருக்கு வந்து 2 லட்சம், சிலருக்கு வந்து 5 லட்சம், சிலருக்கு வந்து 10 லட்சம் எல்லாம் வாரத்தில் கிளியர் பண்ணிட்டே இருக்கு. இவ்வளவு நாள் இந்த பெரிய அமௌண்ட் இவர் கிளியர் பண்ணிட்டே இருக்கு. இவர் பார்த்துட்டே இருக்கு. இவர் பிசினஸ்ல வர்ற டைம்ல இவரோட வாரத்தில் இன்கம் 500, 1000, 2000 அந்த சின்ன சின்ன அமௌண்ட் வாங்கியிருந்த மக்கள் எல்லாம் போய் 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 வந்து 10,000, 50,000, 2 lakhs, 5 lakh, 10 lakh வாரத்தில் வாங்குது. இவர் தான் அந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவ்வளோ பண்ணிட்டும் இவருக்கு வந்து இந்த பிசினஸ் மேல இது இந்த பிசினஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுவரையும் வராது. இவர் கண்ணாலே பார்த்துட்டே இருக்கு, இவரா பண்ணிட்டு இருக்கு. ஆனா
இந்த பிசினஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு இல்லை. ஒரு மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருக்கு. என்ன சொல்லுவாங்க? மெக்கானிக்கலா பண்ணிட்டு இருக்கு. நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்டாச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணி நீங்களுக்கு எப்படி இங்க இருக்கிறதுக்கு வருது? நமக்கெல்லாம் அங்க வந்தா என்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக் சேர்ல இருந்த மாதிரி எசோறணும். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் பசங்க வாங்க கூடாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லைஃப் மட்டும் தான் இருக்கு. எசோறணும். ஒரே ஒரு லைஃப் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரே ஒரு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேன். நிறைய மக்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சாச்சு, ஏன்னா எல்லாருக்கும் இங்க வர முடியாது. லாஸ்ட் மினிட்ல வீட்டுல வந்து ஒரு எமர்ஜென்சி, அதனால அவருக்கு வர முடியல. அவர் ஆனா நம்ம அப்படி இல்லை, நமக்கு இங்க வர்றதுக்கு அந்த சான்ஸ் கடவுள் கொடுத்தாச்சு. சேஃபா நம்ம இங்க வந்து என்னோட 50% குவாலிட்டி தமிழ்ல இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம உள்ள போனோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள போனோம். உங்கள் மைண்டில் டவுட் இருக்கு. நம்பர் 1, ஒரு வருஷத்துல எனக்கு 1 கோடி ரூபாய், ஒரு வருஷத்துல இந்த பிசினஸ்ல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? क्वेश्चन நம்பர் 1. ஹலோ, இந்த பிசினஸ்ல ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? क्वेश्चन நம்பர் 1. முடியுமா முடியாதா? யாருக்கு டவுட் இருக்கா? ப்ளீஸ், ஒரு ஆளுக்கு எங்களுக்கு டவுட் இருந்தா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். இந்த பிசினஸ்ல ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க பிராக்டிகலி முடியாது, அந்த ஒரு ஃபீலிங் யாருக்குள்ள இருந்தா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். You have that feeling. You don't actually, English is fine. You don't actually believe 1 crore rupee is not possible in a year from this business. I appreciate madam openly spoken. Give her a big hand. Okay, next point. இந்த 1 கோடி ரூபாய் இந்த பிசினஸ்ல சம்பாதிக்கிற மக்கள் இருக்குமா இருக்காதா? வருஷத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற மக்கள் இந்த கம்பெனியில் இருக்குமா இருக்காதா? இருக்காது. அப்படி யாருக்கு ஃபீலிங் இருந்தா ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். யாருக்கு இதுல டவுட் இருக்கா? நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? லாங்குவேஜ் மேடம் டவுட் இருக்கா? அப்போ மேடத்துக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். இந்த கம்பெனியில 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற மக்கள் இருக்கு, ஆனா எனக்கு கிடைக்காது. அதுதான் பாயிண்ட். Can anyone speak little, shout little loudly? She cannot able to do that. She cannot able to do. She is believing she cannot do it. Someone else is doing. But I cannot do it. That I got a point. Very good point. இங்க வந்து நான் ஒரு சின்ன லாஜிக் சொல்லட்டுமா? ஒரு சின்ன லாஜிக் மேடம். இந்த தமிழ்நாட்டுல ஒரு 8 கோடி ஜனம் இருக்கு, கரெக்ட் இல்லையா? அந்த 8 கோடி ஜனத்துல 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற டேலண்ட் இருக்குன்னா ஒரு 2 மக்கள் இருக்குமா இருக்காதா? இந்த கம்பெனில நிறைய மக்கள் 1 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. ஆனா அந்த மாதிரி மக்கள் எல்லாம் பினிஷ் ஆயாச்சா? ஒரு தமிழ்நாட்டில் இனியும் டேலண்ட்ஸ் பாக்கி இருக்குமா? பாக்கி இருக்கும் இல்லையா? இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களோட லெஃப்டிலும் அந்த மாதிரி ஒரு ஆள் உங்களோட ரைட்டிலும் வந்தா உங்களுடைய இன்கம் எவ்வளவு வரும்? 2.5. Possible? Yes. Forget about it. I know one person. அந்த ஆளு இறந்து போயிடுச்சு. இறந்து போயதுக்கு அப்புறம் அவரோட மனைவிக்கு வருஷத்துல இந்த அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கு. நீங்க இங்க இருக்கு, இது இறந்து போய ஆளுக்கு கூட கிடைக்கும்னா உங்களுக்கு கிடைக்கலையா? கிடைக்கும். அப்போ அந்த ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் ஒரு ஆளு வரது வரை நம்ம இந்த பிசினஸ் பண்ணி இருந்தா அந்த பாயிண்ட் அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆயிடும்.
ஓகே ஆயிடும். அதுவரை நீங்க இது பிடிச்சு பிடிச்சு போகணும். இந்த லாஜிக் ஓகேயா? எஸ். அப்போ 1 கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த 1 கோடி மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவர் யூஸ் பண்ணன சேம் ப்ராடக்ட், சேம் காம்பன்சேஷன் பிளான், சேம் கம்பெனி, எவ்ரிதிங் இஸ் சேம். நம்ம ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டாஃப் வந்து, அவர் பேர் வந்து மிஸ்டர் குருபிரசாத். அவர் வந்து சென்னையில நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு போய ஒரு இன்சிடென்ட் இங்க சொல்ல வேணும். அவர் சென்னையில இதுக்கு நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, அந்த சென்னையில இந்த டாக்குமெண்ட் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணதுக்கு அந்த கன்சியூமர் டிபார்ட்மெண்ட்ல செஷன் ஆபீஸ்ல போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அக்னாலஜ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அந்த ஆபீசர் வந்து செஷன் ஆபீசர் வந்து சொன்னாங்க, மிஸ்டர் குருபிரசாத், செக்ரட்டரிக்கு உங்களை பார்க்கணும். யாருக்கு பார்க்கணும்? செக்ரட்டரி. செக்ரட்டரி சொன்னா ஆறு, கவர்மெண்ட் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆபீசர். அவர் உள்ள போயிடுச்சு. மிஸ்டர் குருபிரசாத், ப்ளீஸ் பி சீட்டட். அவர் நீங்க உட்காருங்க. அவர் சொன்னது, நீங்க வந்து இண்டஸ் விவா கம்பெனி ஆள் இல்லையா? கரெக்ட். அதனால உள்ள வச்சு இந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் அப்கிரேட் பண்ணதுக்காக நீங்க நிறைய லீகல் ஃபைட் எல்லாம் பண்ணியதெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்க்கிள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி சொன்னதான் கூப்பிட்டது. இது ரெக்கார்ட் பண்ணுங்க. So, government circle கூட doing Indus Viva ஏன்னா it's a matter of pride and prestige. அவர் என்ன சொன்னது? இந்த இண்டஸ்ட்ரியோட டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் லிஃப்ட் பண்ணதுக்காக நீங்க நடத்திய லீகல் ஃபைட்ஸ் எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சர்க்கிளில் ஃபேமஸ் all over India. யாரு சொன்னது? ஹைதராபாத்ல இல்ல, பெங்களூர்ல இல்ல, திருவனந்தபுரம் இல்ல, மும்பை இல்ல, கல்கட்டா இல்ல, சென்னை இல்ல. அதுதான் சொன்னது. ரெக்கார்ட் பண்ணுது. 2 hours அந்த செக்ரட்டரி அவரே வந்து டீ காஃபி எல்லாம் கொடுத்து என்டர்டெயின் பண்ணி பேசி தான் விட்டது. 1-2 டாக்குமெண்ட்ஸ் கம்மி இருந்தது. சார் நான் நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரேன். அது வேணாம், நீங்க கொரியர் அனுப்பிச்சா போதும். அதுதான் கம்பெனிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற ரெஸ்பெக்ட். நான் வந்து இண்டஸ் விவா கம்பெனி சிஇஓ அட்வொகேட் அபிலாஷ் தோமஸ் ஓப்பனா பப்ளிக் ஃபோரத்துல இந்த ரெக்கார்டிங்ல லைவா இது சொல்லணும்னா இதுக்கு மேல ப்ரூஃப் நீங்க செக்ரட்டரி எடுத்து போய் தான் கூப்பிடுங்க. புரிஞ்சுதா பாயிண்ட்? சின்ன விஷயம் இங்க பேசிட்டு இருக்கு. See, சிவாஜி ராவ் கெய்க்வாட் தெரியலையா? சூப்பர் ஸ்டார் ரஜினி. சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பெங்களூர்ல கேஎஸ்ஆர்டிசி மீன்ஸ் கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர். அவர் வந்து சிவாஜி ராவ் கெய்க்வாட், அதாவது அவர் ரியல் நேம். அவர் வந்து the balance கொடுக்கிறது ஒரு ஸ்டைல்ல தான். அந்த டைம்ல எல்லாம் கோயில் டிக் இது வந்து கரெக்ட்டா வந்து பாசஞ்சர் பாக்கெட்டுக்குள்ள போவாங்க. வெரி இன்ட்ரஸ்டிங். ஒரு film டைரக்டர் வந்து அந்த பஸ்ல ஏறியாச்சு. ரஜினி சார் வந்து அன்னைக்கே ஸ்டைல் பக்கத்துக்குள்ள போயாச்சு. வா குட். அவர் நெக்ஸ்ட் क्वेश्चन, என்னோட நெக்ஸ்ட் படத்துல நடிக்கிறதுக்கு ரெடியா? ரெடியா? நான் எப்பவே ரெடி. அப்படிதான் ரஜினி சாரோட ஸ்டார்டிங். நீங்க யோசிக்கணும், அந்த டைரக்டர் அதுக்கு முன்னாடி இருந்த பஸ்ல ஏறியா ஒரு பின்னாடி இருந்த பஸ்ல ஏறியா? நோ ரஜினிகாந்த். ஓ அன்னைக்கு ரஜினி சார் லீவ். அன்னைக்கு ரஜினி சார் லீவ். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேன். லைஃப்ல வந்து நமக்கெல்லாம் வந்து நிறைய வாய்ப்பு ஒன்றும் கிடைக்க மாட்டேன். Listen me carefully, trust me. சைனீஸ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க? ஒரு மனுஷனுக்கு வந்து லைஃப்ல
5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமே பெரியவன் ஆவதுக்கு. 5 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும். எனக்கு தெரியாத இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா 5th ஆப்பர்ச்சுனிட்டியா, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியுமே, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்டா 5th தெரியல, ஆனா இது ஆப்பர்ச்சுனிட்டி. இது நீங்க எடுக்கு, இது நீங்க எடுக்கு, இது எடுத்து இது யூஸ் பண்ணியா. அழகர் சார் சொன்ன மாதிரி அப்பா அம்மாவுக்கு தங்கச்சி, பிரதர், வைஃப், சில்ட்ரன், நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெட்டர் லைஃப் கொடுக்கிறதுக்கு நம்மளால முடியும். அந்த முடிவு யார் எடுக்கணும்? நம்ம எடுக்கணும், நம்ம எடுக்கணும். So, my dear friends, நான் சொன்ன மாதிரி ஒபிஷியலா this is my first trip to Trichy. இங்க வந்து நீங்களை நான் பார்த்தது பெரிய சந்தோஷம். என்னோட கம்பெனி சேர்மேன் அவர் வந்து ஒரிஜினலா சென்னை போ, he was born in a hospital in சென்னை. அப்போ அவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது, அபிலாஷ் 2030க்கு முன்னாடி இந்த கம்பெனியில ஒரு 1000 crore நீ உருவாக்கணும். அதுதான் என்னோட அசைன்மெண்ட். அப்போ 899 கம்ப்ளீட் ஆயாச்சு. நீ பேலன்ஸ் அல்ல 899 பேலன்ஸ் இருக்கு, 101 கம்ப்ளீட் ஆயாச்சு. நீ பேலன்ஸ் இவ்வளவு பாக்கி இருக்கு. அப்போ இந்த ஹால் இருக்கிற நீங்க ஒருத்தருடைய ஃபேஸ் பார்த்தாலும் அந்த ஸ்மைல் பார்த்தா, எனர்ஜி பார்த்தா ஒரு 10-500 ட்ரிச்சி மட்டும்தான் கிடைக்குது. பாக்கி மட்டும்தான் நான் பாக்கி தேடி போக வேண்டும். So, my dear friends, I sincerely appreciate. இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேரளாவில் வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மானிட்டரிங் அத்தாரிட்டி ட்ரிவாண்ட்ரத்து அங்கே இனாகுரேட் பண்ணியாச்சு. தமிழ்நாடும் நோ வெயிட்டிங், வெரி ஷார்ட் டைம் இங்கேயும் வந்து கவர்மெண்ட் மானிட்டரிங் மெக்கானிசம் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இங்கேயும் இனாகுரேட் ஆகுவே. அதுக்கப்புறம் வந்து ரோடில் இருக்கிற கச்சரா ஒண்ணுமே இருக்காது, தெரியலையா? ரோடில் இருக்குன்னா கச்சரா ஒண்ணுமே இருக்காது, கிளீன் ஹைவே வந்து கிளீன் ஹைவே வந்துடும். அப்போ அந்த டைம்ல அந்த டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க திருச்சியில கடல் பக்கத்துல இருக்கு. பெரிய வேலியேட்டம் வரும்போ, வேலியேட்டம் இல்லையா, பிக் டைட் அலை, அலை பாயுது, அலை சுனாமி அலை வரும்போ அந்த கடல்ல இருக்கிற எல்லா போட்டும் அது மேல போகும். ஒரு போட்டு கூட அது விடாது. இப்போ ஒரு பெரிய ஒரு அலை வர்றதுக்கு தமிழ்நாடு ரெடியா இருக்கு. ஆனா நீங்களோட போட்டு எங்க வேணும்? கடல்ல வேணும், கரையில் இருக்க கூடாது. கரையில் இருந்தா யூஸ் கிடையாது. அந்த போட்டு கடல் இருக்கணும், அலை வரும். இது எல்லா போட்டும் லிஃப்ட் பண்ணுங்க, எல்லா போட்டும் லிஃப்ட் பண்ணுங்க. நீங்க நம்பிக்கணும், நீங்க நம்பிக்கணும். உங்களுக்கும் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு 101% இங்கே பாசிபிள் பாசிபிள் பாசிபிள். ட்ரஸ்ட் மீ, பாசிபிள் பாசிபிள் பாசிபிள். டவுட் இருந்தா எங்க போனோம்? டவுட் இருந்தா முதுமலை, டவுட் இருந்தா முதுமலை. டீல். நான் ஒரு வாக்கு சொன்னா 100 வாக்கு சொன்ன அந்த மாதிரி தான். இது கண்டிப்பா நடந்தது, கண்டிப்பா நடந்தது. So, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். May God bless you.
Let's pray to Lord Murugan or Allah or Jesus, whoever it is. Stay strong. Good.